அனு அனு ஓகே, ஓகே. சரி, சரி. அப்புறம்? அனு எவ்வளோ நேரமாக கூப்பிட்றேன், காது கேட்கலையா? என்ன சொல்லு? ஒன்றும் இல்லை, நீ பேசு. என்ன ஒன்றுமே சமைக்காமல் இருக்கு? அனு என்ன எதுவும் சமைக்கலையா? ரொம்ப டயர்டா இருக்கு. என்னால சமைக்க முடியாது. சரி, நீ ரெஸ்ட் எடு, நான் சமைக்கிறேன். ம். நீ சொல்றா? ஆ. ஏய் அனு, சமைச்சிட்டேன், சாப்பிடலாம் வா. யாரு? மேடம் நீங்கள் ஆர்டர் பண்ண கொடுத்தோம். தேங்க் யூ. தேங்க்யூ மேடம். ஏய் நில்லு, சாப்பாடு வேணான்னா முன்னே சொல்லியிருக்கலாம்ல. வீட்டில் சமைச்சது இப்போ யார் சாப்பிட்றது? எனக்கு வேண்டாம். நீயே சாப்பிடு. ஏய் மச்சான், ம் விஷயம் தெரியுமா? நாளைக்கு நம்ம காலேஜ் ரீயூனியன்ரா. நம்ம பசங்கள்லாம் வராங்க, நீயும் வந்துரு. ம் மறக்காம அனுவை கூப்பிட்டு வந்துரு. ஏய், உனக்கு இப்படி பண்ண எப்படி மனசு வந்துச்சு? நான் என்ன பண்ணேன்? ஏய் நடிக்காத, நீயும் ராஜாவும் அஃபேர்ல இல்ல? ஓ, தெரிஞ்சு போச்சா? என்ன தெரிஞ்சு போச்சான்னு இவ்வளோ அசால்ட்டா கேட்குற? நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கடா. எனக்கு மட்டும் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் தான். உங்க அம்மா அப்பா, எங்க அம்மா அப்பா, ஏன் நம்ம வாழ்ந்த மொத்த வாழ்க்கைக்கும் நீ துரோகம் பண்ணியிருக்க. என்ன ரொம்ப ஓவரா பேசுற? அதான் எல்லா உண்மையும் உனக்கு தெரிஞ்சிருச்சுல. என்னால உன் கூட வாழ முடியாது. உன் பொண்டாட்டிக்கு உன் கூட வாழ பிடிக்கல. எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு. நாங்கள் எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்குறோம். என்ன டிவோர்ஸ் கொடுத்துருன்னு இவ்வளோ சாதாரணமாக கேட்டுட்டேன்? நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா நீ? எனக்கு யாரை பத்தி யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு என் சந்தோஷம் தான் முக்கியம். நீ டிவோர்ஸ் கொடுத்துரு, எங்கள் லைஃப்பை நாங்கள் பார்த்துக்குறோம். இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சா எங்களை ரொம்ப தப்பா பேசுவாங்கடா. என்னால உயிரோடயே இருக்க முடியாது. ஏன்டி இப்படி பண்ண? உனக்கு நான் எவ்வளவு உண்மையா இருந்தேன். வலிக்குதா? வலிக்குதா? இப்படித்தானே எனக்கும் வலிச்சிருக்கும்.
என்ன அனு கால் பண்ணுறா? ஹலோ, சொல்லுமா. அண்ணா, தயங்காமல் சொல்லுமா. என் ஹஸ்பண்ட் உங்க ஒய்ஃபும் இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியுமா? என்னென்ன சொல்றீங்க? ஆமாம்மா, எனக்கு இது முன்னாடியே தெரியும். ஏன்னா நீங்க தெரிஞ்ச ஒன்று கேட்காம இருக்கீங்க? என்னென்னமா பண்ண சொல்கிற? உனக்கே நல்லா தெரியும். என் பொண்ணு பிறக்கும்போதே என் பொண்டாட்டி பிரசவத்தில் செத்து போயிட்டேன். பிறக்கும்போதே அம்மாவை கொண்டுட்டு போகிறந்தான்னு என் பொண்ணை எல்லாம் ரொம்ப தப்பாக பேசினாங்க. என் பொண்ணுக்காக தான் அவளை நான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். இப்போது அவனா இவளுக்கு ரொம்ப உசுறு. அவளை விட்டு கொஞ்ச நேரம் கூட இருக்க மாட்டான். உன் புருஷனை எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். இவங்க 2 பேரும் எனக்கு துரோகம் பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா. இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சப்பயே அவளை விட்டு வெளியே போடின்னு சொல்லணும்னு தோணுச்சு. ஆனால் என் பொண்ணை நினச்சிதாம்மா எதுவுமே பேசாமல் இருந்துட்டேன். மறுபடியும் அம்மா இல்லாமல் போயிட்டா என் பொண்ணு ரொம்ப ஏங்கி போயிடுவாம்மா. இப்போ பிறந்த ராசிக்கு இவளுக்கு யார் அம்மாவாக வந்தாலும் பாதியிலே போயிடுவாங்கன்னு அக்கம் பக்கத்தில் சொல்கிறதெல்லாம் கேட்டால் என் குழந்தையோட பிஞ்சு மனசு என்ன பாடுபடும். இதனால தான்மா இத்தனை நாளாக இந்த அசிங்கம் எனக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருந்தேன். இப்ப என்னதானா பண்றது? எனக்கு என் குழந்தை சந்தோஷம்தாம்மா முக்கியம். எதுவுமே பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இப்போ நான் இருக்கேன். நீ தாம்மா ஏதாவது பண்ணி என் குழந்தையோட சந்தோஷத்தை என் குடும்பத்தையும் காப்பாற்றணும். அண்ணா, எனக்காக ஒன்று பண்றீங்களாண்ணா? என்னம்மா? எவ்வளோ நேரமாக கூப்பிட்றேன், காது கேட்கலையா? என்ன சொல்லு? சமைச்சிட்டேன், சாப்பிடலாமா? எனக்கு வேண்டாம், நீயே சாப்பிடு. நீ தப்பு பண்ணும்போது உன் அம்மா, உன் அப்பா, சொந்தக்காரவங்க, நம்ம இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கை எதுவுமே உனக்கு தெரியலையா? சின்ன வயசுலேருந்து உன் கூட பழகின நல்ல மனுஷனுக்கு துரோகம் பண்ண உனக்குலாம் எப்படிதான் மனசு வந்துச்சோ? மூஞ்செல்லாம் முடிக்கிறதே பாவம். நீ பண்றதெல்லாம் பார்த்துட்டு நீ எல்லாம் ஒரு மனுஷனாங்கிறதே எனக்கு சந்தேகமா இருக்கு. போதும், இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட என்னால உன் கூட வாழ முடியாது. என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன். எனக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சேனா திரும்பவும் அந்த பொம்பளை கூட சேர்ந்து ஊரை சுத்தி அந்த நல்ல மனுஷனோட வாழ்க்கையை கெடுக்காம இருந்தாலே போதும். அனு, 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 நான் தெரியாம பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருமா. கட்டின பொண்டாட்டிக்கும் உன் கூட உண்மையா இருந்த நண்பனுக்கும் தெரியாம இவ்ளோ பெரிய தப்பு பண்ண நீ எல்லாம் என் காலை தொடாத. காலை தொட்டாலே அருவருப்பா இருக்கு. சீ. அனு, ஐயோ, தப்பு பண்ணிட்டேம்மா, தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேம்மா, தப்பு பண்ணிட்டேன். அண்ணா, எனக்காக ஒன்று பண்றீங்களாண்ணா? என்னம்மா? நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்க மாதிரி நடிப்போம்னா எப்படியோ அவங்க அதை ஒரு நாள் கண்டுபிடிப்பாங்க. அப்போ நமக்கு எப்படி வலிச்சிருக்கும்னு அவங்களுக்கு நம்ம புரிய வைப்போம். என்னம்மா சொல்கிற? இதெல்லாம் தப்பு இல்லை. ப்ளீஸ்ண்ணா, உங்க குழந்தை சந்தோஷம் முக்கியம்னு சொல்றீங்களண்ணா? நீங்களே யோசிச்சு பாருங்க. சரிம்மா.